பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ வெரி ஓல்டு மேன் வித் எனார்மஸ் விங்ஸ். இதை எழுதினவங்க கேப்ரியல் கார்ஷியா மார்க்வெஸ். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் கிரிகோரி ரபாஷா அப்படின்றவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷில் 1968 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் 1971 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது மேஜிக் ரியலிசம் அண்ட் ஃபேண்டசி ஷார்ட் ஸ்டோரியாக இருக்குது. ஸோ மேஜிக் ரியலிசம் அப்படின்ற இந்த டேர்ம் வந்துட்டு ஆத்தருக்கு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்ம். ஏன் அப்படின்னா இவர் அவர் எழுதுகிற ஷார்ட் ஸ்டோரிஸ் நாவல் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த மேஜிக் ரியலிசம் இருக்கும். அதாவது ரியாலிட்டியில் இருக்கிற சில விஷயத்தை ஃபேண்டசியோட கம்பேர் பண்ணி எழுதுவாங்க. ஸோ ஃபேண்டசி அண்ட் ஆல்சோ ரியாலிட்டி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இமேஜின் பண்ண முடியாத விஷயங்கள் ரியல் லைஃப்பில் இருந்தால் அது என்ன மாதிரி இருக்கும், அதோட ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து இவரோட ஒர்க்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஸ்டோரியையும் எழுதியிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு கொலம்பியன் நாவலிஸ்ட். லாட்டின் அமெரிக்கன்ஸ் இவரை கேபோ அண்ட் கேபிட்டோ அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஓகே கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்துட்டு பெலாயா, அவரோட ஒய்ஃப் பேர் எலிசாண்டா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சைல்டு இருக்கும், அது அன்னேம்டு தான். தென் ஒரு ஓல்டு மேன் வித் எனார்மஸ் விங்ஸோட ஒரு ஓல்டு மேன் ஒரு மிஸ்டீரியஸான ஃபிகராக வருவார். தென் ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் வருவார், அவர் பேர் ஃபாதர் கான்செகா. தென் ஒரு ஸ்பைடர் விமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே சம்மரி பார்த்துடலாம். ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது ஒரு ரெய்னி டே கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 days கண்டினியூஸாக ரெயின் அண்ட் ஸ்ட்ராமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் எல்லா இடமுமே ரொம்ப மட்டியாக, எல்லா இடமும் ரொம்ப வெட்டாக இருக்குது. ஸோ எல்லாரோட வீட்டு முன்னாடியுமே ரொம்ப டர்ட்டியாக, ரொம்ப கிளம்ஸியான ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டினியூஸாக மழை பெய்யும் போது அந்த தண்ணி எல்லாம் எங்கேருந்தெல்லாமோ வரும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடமே ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு முன்னாடிலாம் நிறைய கிராப், நிறைய நண்டு எல்லாமே கடல்ல இருந்து அப்படியே ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நண்டு எல்லாம் பெலாயோட அந்த கோட்டியாடு அவங்க வீட்டு முன்னாடியும் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது தான் இவர் நோட்டீஸ் பண்றாரு, ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் அவங்க வீட்டு முன்னாடி அந்த கோட்டியாடில் இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒன்ஸ் அகெயின் பயமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது ஒரு மனுஷன் மாதிரியும் இருக்குது, அட் த சேம் டைம் அந்த மனுஷனுக்கு விங்ஸ் இருக்குது, ரொம்பவே பெரிய சைஸில் விங்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இவருக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபை கூப்பிடுறாரு. ஒய்ஃபை கூப்பிட்டா அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஒரு ஓல்டு மேன் ரொம்பவே டர்ட்டியாக இருக்கிறாரு, அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது, ஹோம்லெஸ்ஸான ஒரு பர்சன் அப்படின்றது தெரியுது, அவரோட டைரக்ஷனை தொலைச்சிட்டு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதையும் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷனில் இருக்கிற அந்த ஒரு கிரியேச்சரை பார்த்த உடனே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறது, இவர் இதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சிம்பத்தி ஹிட் ஆகுது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, அவங்க ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷனில் அவங்க படுத்திருக்கிற அந்த பொசிஷனே சரியில்லை, ஸோ அது ஹியூமன் மாதிரியும் தானே இருக்குது, அதனால என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கப்பலுக்கு ஆல்ரெடி ஒரு நியூ பார்ன் சைல்டு இருக்குது, அந்த குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருக்கும். கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லையா? வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த குழந்தைக்கு அது பிடிக்காமல் அது ஃபீவர் வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தையும் இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரியேச்சருக்கு ஹெல்ப் பண்ணால் அதனால் எதுவும் ஆயிருமோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே நம்ம வந்து அது ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கிறதுனால என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, ஒரு ஓல்டு மேன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. பட் அவர் பேசுகிறது இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வச்சும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் பேசுகிறத பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, செயிலர்ஸோட லாங்குவேஜ், ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, வாயேஜ் எல்லாம் போவாங்க இல்லையா கடல் வழியாக, அந்த மாதிரி செயிலர்ஸ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த லாங்குவேஜ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. இவர் எங்கேயோ ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷிப் ரெக் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து கரை ஒதுங்கியிருக்கிறாரு போல், அவருக்கு எங்கே போகணுன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக இவர் ஒரு ஃபாரின் செயிலர் அப்படின்னு சொல்லி இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு எதுக்கும் நம்ம நெய்பர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர் லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை நாங்கள் பார்த்துருக்குறோம், ஒரு ஓல்டு மேன் மாதிரி இருக்கிறாரு,
இருக்காரு, அவர் ஒரு செயிலர்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு விங்ஸோட இவர பார்த்த உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இல்ல இவர் வந்து ஒரு ஏஞ்சல். உங்களோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக மேபி அவர் வந்திருக்கலாம். அதனால இது ஒரு ஏஞ்சல். நீங்க வந்து அது செயிலர்ன்னு சொல்லி தப்பா நினைச்சிராதீங்க. அது கண்டிப்பா ஏஞ்சல் தான் அப்படின்ற மாதிரி, அந்த லேடி வந்து ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு குடுத்து, அது லாஸ்ட்டா ஏஞ்சல்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இத கேட்ட உடனே இவங்களுக்கும் ஒரு வேள அது ஏஞ்சலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத ஒரு செயின்ல லாக் பண்ணி, அவங்க வீட்ல இருக்கிற கோழியெல்லாம் அடைச்சு போடுறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த ஓல்டு மேன வச்சிடுறாங்க. அவர் வந்து ஆல்ரெடி இவங்க பேசுறதும் அவருக்கு புரியல. யார் கம்யூனிகேட் பண்ணாலும் அவருக்கு வந்து புரியல. அவர் கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனச்சாலும், அத இவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் இருக்குது. அவருக்கு என்ன வேணுன்றது யாருக்குமே தெரியல. இவங்க வந்து அவர் ஒரு ஏஞ்சல் நெனச்சாலும், அவர வந்து அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நாள் கடந்து போயாச்சு. அந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா, இவங்களோட பேபியும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த ஏஞ்சல் வந்த நேரம் தான் நம்மளோட குழந்தை சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நெனைக்கிறாங்க. ஸோ அந்த பேபி வந்து சரியானதுக்கு அப்புறமா இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து இந்த ஓல்டு மேன திரும்பவும் அனுப்பி வச்சிரலாம். நம்ம சில உட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு போட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில இவர ஏத்தி விட்டுருவோம். ஒரு 3 டேஸ்க்கு ஃபுட் அண்ட் வாட்டர் மட்டும் நம்ம அவருக்கு குடுத்துறலாம். அவரு அதுக்கப்புறம் பார்த்துப்பாரு. நேச்சர் வந்து அவர டேக் கேர் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான் வச்சுட்டு அவர அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிய போவாங்க. கரெக்ட்டா வெளிய போற நேரம் பார்த்தா, இவங்க வீட்ல அந்த ஓல்டு மேன கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடம். அந்த இடத்துக்கு வெளிய அவ்ளோ கூட்டமா இருக்கு. இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாஸ் ஆஃப் பீப்பிள் இருக்கிறாங்க. ஸோ இவங்கலாம் எப்படி வந்தாங்க? என்ன பண்றாங்க? அப்படின்னு பார்த்தா, அந்த நியூஸ் வந்து எப்படியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு. இந்த மாதிரி இந்த கப்பிள் வீட்ல ஒரு ஓல்டு மேன் இருக்கிறாரு. லார்ஜ் சைஸ் ஆஃப் விங்ஸ் வச்சுட்டு இருக்கிறாரு. பார்க்குறதுக்கே வித்தியாசமா இருக்கிறாருன்ற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால அந்த கிரியேச்சர பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க எல்லாருமே அவர் இருக்கிற அந்த இடத்த சுத்தி நின்னுட்டு அவர ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அவர் ஏதோ சர்க்கஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு அனிமல் மாதிரி அவர் மேல கல்ல தூக்கி போடுறது, அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரான்னு சொல்லி செக் பண்றது, இந்த மாதிரி அவர ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த நியூஸ் கேள்விப்பட்டு, இப்படி ஒரு கிரியேச்சர் இருக்குன்றத கேள்விப்பட்டு, அந்த டவுன்ல இருக்கிற ஒரு ப்ரீஸ்ட் வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் இங்க வீட்டுக்கு வந்திருக்கிற சமயத்துல அவர சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவர் ஒருவேளை இந்த வேர்ல்டுக்கே லீடரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இப்போ நடக்க போற வார் எல்லாத்துக்கும் இவர் தான் லீடரா இருக்கணும். இவர் கண்டிப்பா ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஓன் இமேஜினேஷன்ல என்னலாம் தோணுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசமா அந்த ஓல்டு மேன் மேல வைக்கிறாங்க. இப்படி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஃபாதர் வந்து பார்க்குறாரு. இந்த விங்ஸையும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அவர ஏஞ்சல்ன்னு சொல்றதையும் கேட்டுக்கிறாரு. பட் இவருக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் ஏஞ்சல் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக கிறிஸ்டியானிட்டில லாட்டின் லாங்குவேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால லாட்டின் லாங்குவேஜ்ல அந்த ஓல்டு மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த ஓல்டு மேன் ரெஸ்பாண்ட் பண்றாரு. பட் வேற ஏதோ லாங்குவேஜ்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதை வச்சு ஃபாதர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இவர் கண்டிப்பாக ஏஞ்சலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவர் வந்து ஏஞ்சல் கிடையாது. யாரும் இந்த மாதிரி ஒரு ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறாரு. பட் இவர் என்னதான் சொன்னாலும் எல்லா மக்களும் இது ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி இன்னமும் நிறைய இடங்களுக்கு இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் இதை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு க்ரௌடை பார்த்ததும் இந்த கப்பலுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பேசாமல் நம்ம இவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ண சொல்லலாம். அப்படின்னா தான் நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் இது மூலமாக ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த க்ரௌடையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரி டிக்கெட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க நினச்ச மாதிரியே நிறைய க்ரௌடு வருது. எல்லாருமே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் அவரை பார்க்க வராங்க. பார்க்க வர்றவங்க எல்லாருமே அந்த ஓல்டு மேன் அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஓல்டு மேனுக்கு இது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவர் ரொம்பவே சேடாக அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. சோகமாக படுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு விசிட்டர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹார்ட்டான ஒரு அயன் யார்டை வச்சு அவரை ஹிட் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது அந்த ஓல்டு மேனுக்கு. அவரால் வலி தாங்க முடியல. ஸோ ஒரு ஃபிரோஷியஸான எமோஷனை அவரை வெளிப்படுத்துகிற விதமாக அவர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட லாங்குவேஜில் அங்கே இருக்கிற விசிட்டர்ஸ் எல்லாரையும் திட்டுறாரு. பட் அது யாருக்குமே புரியலை. அவங்களுக்கு வந்து இவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கிற கிரியேச்சரை நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீல் அங்கே இருக்கிற எந்த விசிட்டருக்குமே இல்லை. ஸோ கண்டினியூஸாக எல்லாரும் ஹர்ட் பண்ணிட்டே அவரை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கூட்டம் வர கம்மியாகுது. ஏன் அப்படின்னா
பக்கத்து டவுனில் இன்னொரு சர்க்கஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சர்க்கஸில் ஒரு ஸ்பைடர் விமன் வந்திருக்கிறதா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்பைடர் விமன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பாடி ஃபுல்லாக ஸ்பைடர் மாதிரி இருக்கும், ஹெட்டு மட்டும் லேடியோட ஹெட் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சர்க்கஸில் அவங்க அதை க்ரியேட் பண்ணது. பட் இந்த ஓல்டு மேன் வந்து ரியலாகவே ஒரு ஓல்டு மேன் இப்படி விங்ஸோடு இருக்கிறாரு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மக்களுக்கு புரியலை. ஸோ புதுசாக ஒரு சர்க்கஸ் வந்த உடனே எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த ஓல்டு மேனை எல்லாரும் மறந்துட்டாங்க. இவர் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்க்க வந்தவங்கள வச்சே இந்த கப்பல் வந்து நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு பெரிய மேன்ஷன் ஒன்று பில்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துடுது. ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துருது. அத்தனை வருஷம் அந்த ஓல்டு மேன் வந்து அவங்க வீட்டிலே தான் இருக்கிறாரு. இப்போ சடனாக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தை அண்ட் அந்த ஓல்டு மேன் 2 பேருக்கும் ஒன்றா சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும். எப்படி 2 பேருக்கும் ஒன்று போல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா என்ன நடந்திருக்கும்னா, ஆக்சுவலாக ஒரு நாள் அந்த அவர் ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த கோழிலாம் இருக்கிற இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுது. ஸோ டேமேஜ் ஆனதுனால அந்த ஓல்டு மேனை இவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு சைல்டும் இந்த ஓல்டு மேனும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததுனால தான் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கும். ஸோ இப்போது சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால இவங்க பேரண்ட்ஸ் மறுபடியும் பயப்படுவாங்க, இவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஸோ அந்த ஓல்டு மேனை வந்து அகெயின் ஒரு ஷெட்டில் கொண்டு போட்டுருவாங்க. அவரோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிரும், ரொம்ப இல்லா இருப்பார். தென் அப்படியே அவராகவே அதுலேருந்து க்யூர் ஆகி வருவார். வின்டர் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுவார். அவரோட விங்ஸில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் இருந்திருக்கும். அந்த விசிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் அந்த ரெய்னி டைமில் சஃபர் ஆனதாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு அவருக்கு நிறைய காயங்கள் இருக்கும். அந்த ஊண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்போது அவரோட விங்ஸ் வந்து நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, எலிசண்டா வந்து அவங்க வீட்டில் லன்ச் குக் பண்ணிகிட்ருக்குறாங்க கிச்சனில் இருந்து. அப்படி குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே விண்டோ வழியாக அவர் இருக்கிற அந்த ஷெட்டை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்குது, அவரால் பறக்க முடியல. தென் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவரால் பறக்க முடியுது. ஸோ இவங்க வீட்டில் இருந்து அவர் ரொம்பவே ஹாப்பியாக பறந்து போயிடுறாரு. இதை பார்க்கும்போது அவளுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷம் அவர் கூட இருந்துட்டாரு, அவரை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணியாச்சு. அவரோட இடத்துக்கு அவர் போகணும். ஸோ அவரே போயிட்டாரு அப்படின்றதுனால இவளும் ரொம்ப சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ இதுதான் மேஜிக் ரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். கேட்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஓல்டு மேன் விங்ஸோடு இருக்கிறதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா? பட் அது ரியாலிட்டியில் இருந்தால் அதையும் செல்ஃபிஷாக யோசித்து மனுஷன் ஏர்ன் பண்ண தான் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹியூமனோட மென்டாலிட்டியே ரொம்பவே அழகாக இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.